என்னது உனக்கு பல்லு வலிக்குதா? எங்க காட்டு. காட்ட முடியாதுப்பா. நீ காட்டலன்னா எனக்கு எப்படி தெரியும் ஷின்சான்? காட்டணும் உங்க வாய் யாரு மூடுது? நீ காட்ட போறியா இல்லையா? வாய் போட சுத்தம் இல்ல. இப்ப யாராவது உன்கிட்ட கேட்டாங்களா? நான் ஊதான் காட்டுவேன். ஷின்சான் உன்னோட பல்லு சொத்தையா இருக்கு. உடனே டாக்டர் கிட்ட போகணும். ஆடாம செய்யாம அப்படியே உட்காரியா, வலிக்கவே வலிக்காது. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போணும். ஒண்ணு தேவையில்லை ஷின்சான், உட்காரு. நாளைக்கு ஸ்கூலுக்கு போணும், ட்ரெஸ் எடுத்து வைக்கணும். அதெல்லாம் நான் பாத்துக்கறேன். அம்மா உங்க லிப்டிகளை எழுதி வச்சிருப்போம், போங்க. வாய் மூடிட்டு சும்மா உட்காரு ஷின்சான். சரிதான், உன்னை நீங்க ஃபர்ஸ்ட் சாக்லேட் கொடுங்க. கொஞ்ச நேரம் தான் வலிக்கும், அப்புறம் சரியாயிடும். தம்பி நிறைய ஸ்வீட் சாப்பிட்டா மறுபடியும் பல்வலி வரும், புரிஞ்சுதா? மேடம் அந்த கண்ணாடி இல்லாம தான் நீங்க அழகா இருக்கீங்க. போப்பா, நான் வேணா கைட்டவா கண்ணாடிய? இருங்க, உங்களுக்கு கண்ணாடி வேண்டாம். நான் நிஜமா தான் சொல்றேன், நீங்க கண்ணாடி இல்லனா சூப்பரா இருக்கீங்க. என்ன தூக்கிங்க, நான் கண்ணாடி கைட்டறேன். தூக்குங்க தூக்குங்க. நான் ஒரு கிளாஸ் தண்ணிய குடிச்சிட்டேனே, இப்ப நைட் எனக்கு சூச்சு வந்துருச்சுனா. எல்லாரும் கோர கைட்டது போ, கசாம பெட்லயே உச்சா போய்ட்டான். அந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாது, நம்ம டைப்பரை போட்டுக்க வேண்டியதுதான். இங்க தான வச்ச காணோம். உனக்கு வயிறு வலிக்குதா இல்ல பரட்ட மாதிரி இருக்கா? இதோ இங்க தான் மேடம், நடு சென்டர்ல வலிக்குது மேடம். கலகலன்னு சவுண்ட் வருது. ஓ, லோயர் அப்டாமன்ல வலிக்குதா? நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். கரெக்ட்டா இல்ல உருட்டுதா? வயித்துக்குள்ள 100 எலி ரன்னிங் டேஸ் ஓடுற மாதிரி இருக்கு மேடம். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல ஷின்சான். வயிறு வலிக்குதா இல்ல பரட்டதான்னு கேட்டா கண்டபடி பதில் சொல்ற. கேட்டதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. எனக்கு சொல்ல தெரியலையே.